Good morning, students. Now we are going to see about Unit 12, Periodic Classification of Elements. So, what are the elements? What is atom? அது எல்லாமே நீங்கள் 8th பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எலமெண்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாட் இஸ் த நீட் டு கிளாஸிஃபை த எலமெண்ட்ஸ்? எதுக்காக நம்ம எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும்? ஏன் கிளாஸிஃபை பண்ணணும்? ஸோ தட் ஒன்லி we know the properties very easily and we easily predict the uses of the element. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம எலமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need to classify. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம். அந்த ஸ்டோர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சோப்பெல்லாம் தனியாக, தென் மசாலா ஐட்டம் தனியாக இருக்கும், தென் அடுத்தது இந்த பல்சஸ்லாம் தனியாக, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக வந்து ரேக்கில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ரேக்கில் பிரித்து வைக்கக்குள்ள நம்மளுக்கு எது தேவையோ அந்த ரேக்கில் போய் நம்ம தேடி எடுத்துப்போம். அதே மாதிரி லைப்ரரிக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் புக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஸ்ட்ரி செக்ஷனில் போய் நம்ம தேடி எடுத்துப்போம். இல்லை எல்லா புக்கும் வந்து காமனாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்த புக்கை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் இஸ் நெசசரி. எது வந்து ஹிஸ்ட்ரி, இப்போ லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கு தனியாக, சயின்ஸ் புக் தனியாக, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிக்ஸ் தனியாக, ஜிகே தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக உனக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எலமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஆனால் கிளாஸிஃபை பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அட்டம்ப்ட்லலாம் வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணலை. ஓகே, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Now we go to introduction. Okay, in introduction part we live in the world of substances which great diversity. இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது, எல்லாம் வந்து வேறுபட்ட நிறைய, ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய சப்ஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், என்ன அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்டர். இந்த மேட்டரால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் வந்து உருவாயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட். ஸோ எலமெண்ட்டுனால உருவாக்கப்பட்டது தான் இந்த சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து என்னென்ன எலமெண்ட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சப்ஸ்டன்ஸ் உருவாகியிருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும்னா we need to know the unique in the nature and the property of the elements. அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அதனோட நேச்சர் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சயின்டிஸ்ட்டும் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணி அவங்க கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா in 1800, அதாவது 1800ல் ஒன்லி 31 நவுன் எலமெண்ட்ஸ், அப்போ வந்து 31 மட்டும்தான் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தது. 1865ல் வந்து பார்த்திங்கன்னா 63 எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. பட் நவ் we டிஸ்கவர் ஆல்மோஸ்ட் 118 எலமெண்ட்ஸ். ஸோ 118 எலமெண்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோட இதுவும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டே வர என்ன ஆகுதுன்னா அதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ கேதர் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ். அது எல்லாத்தையும் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணாங்க, அதாவது சேம் லைக் பேட்டர்னில் இருக்கிறது, அதாவது ஒரே மாதிரி இருக்க எலமெண்ட்டை ஒரு காலமில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேம் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணக்குள்ளே லார்ஜ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஒரே இதில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி வைக்கக்குள்ளே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு எலமெண்ட்டை பற்றி அது ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னக்குள்ளே சேம் டைப்பாக இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ என்னென்ன கான்செப்டை யூஸ் பண்ணி எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணாங்க இயர்லி டு மாடர்ன் பீரியட், அது பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன எலமெண்ட் வந்து எப்படி எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இயர்லி கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம டாபர்னியர் ட்ரையட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டாபர்னியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1817ல்
அவர் ஃபஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுறாரு. அவர் கிளாஸிஃபை பண்ண மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையட்ஸ், அதாவது 3 எலமெண்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. அதாவது அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணி 3 எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் ரூலில் சொல்லியிருக்கார் பாருங்கள். வெந்து 3 எலமெண்ட்ஸ் இங்கே இருக்க பாருங்கள், டாபர்னியரோட கான்செப்ட்டு. இந்த ஹைலைட் பண்ணி காமிச்ச லெட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. when the 3 elements in a triad are arranged in the ascending order of the atomic masses, அதாவது 3 elements இருக்கிற இது நம்ம எடுத்துக்கிறோம், அட்டாமிக் மாஸஸோட இது எடுத்துகிட்டு அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு the atomic mass of the middle element is nearly the same as average atomic mass of other 2 elements. அதாவது நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணக்குள்ள சென்டரில் இருக்கிறதோட அட்டாமிக் மாஸ் வந்து ஃபஸ்ட் அண்டு தேர்ட் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜுக்கு அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாபர்னியரோட ட்ரையட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த டேபிளில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாபர்னியரோட ட்ரையட்ஸ்க்கு. டாபர்னியர் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணாருன்னா இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் 3 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணக்குள்ள இந்த சென்டரில் இருக்க சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் இது வந்து இந்த லித்தியம் ப்ளஸ் பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னார். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 39 ப்ளஸ் இது 6.9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46 வரும். அது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 23 அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து உனக்கு 3 எலமெண்ட்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறதோட மாஸ் வந்து மற்ற ரெண்டுத்தோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெடிக்ட் பண்ணார். இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோரின், புரோமின், அயோடின். குளோரின், புரோமின், அயோடின். இதில் புரோமினோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் அயோடினோட ஆவரேஜ் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சிருக்காரு. தென் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஸோ ஸ்ட்ரான்சியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து கால்சியம் பேரியத்தோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் 3 அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உனக்கு எலமெண்ட்ஸை அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாபர்னியர் கிளாஸிஃபிகேஷனோட லிமிட்டேஷன். அதாவது இவர் கிளாஸிஃபை பண்ணிட்டாரு, இருந்தாலும் இதுலேயும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டாபர்னியர் could identify only 3 triads from the elements known. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1817 அரேஞ்ச் பண்ணார். அந்த டைமில் கண்டுபிடிக்கப்பட்ட 31 எலமெண்ட்ஸில் 3 மாடல் ட்ரையட் தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 9 எலமெண்ட்ஸ் மட்டும் ஒரு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஆல் எலமெண்ட்ஸ் குட் நாட் பி கிளாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரையட்ஸ். ஸோ இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி ட்ரையர்டு ஃபார்முலாவில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. The law was not applicable to elements having very low and very high atomic mass. அதாவது ரொம்ப லோ அட்டாமிக் மாஸ், ரொம்ப ஹையாக இருக்க அட்டாமிக் மாஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மாதிரி ஆவரேஜ் எடுக்கிறதுன்றது முடியாத விஷயமா இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாபர்னியர் மெத்தடோட ட்ராபேக். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். அடுத்த சயின்டிஸ்ட் நியூலாண்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து ஒரு 56 எலமெண்ட்டாக அவர் அரேஞ்ச் பண்ணார் பேஸ்டு ஆன் அட்டாமிக் மாஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணாங்க. 1866 நியூலாண்ட் வந்து ஒரு 56 எலமெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறாரு. இவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 எலமெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணக்குள்ள 8ஆக வர எலமெண்ட், அதாவது 7 எலமெண்ட் ஒரு ரோல் அடுக்கிட்டீங்க, அதுக்கடுத்தது 8ஆக வர எலமெண்ட் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் வந்து அவங்க ஆக்டேவ் அப்படின்னு சொன்னாங்க. லைக் சிமிலர் டு மியூசிக். ஸோ மியூசிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம மியூசிக்கில் சாரி, காமா, பாதா, நீ, சா. இந்த சா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வர இந்த சாவுக்கு சிமிலராக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எலமெண்ட்ஸும் ஆக்டேவ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். So likewise in the Newland table of octave, the element F is the 8th from the element H. So fluorine, அதாவது நியூலாண்ட் சொன்ன கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னா அதுக்கடுத்து 8ஆக வரைக்கூடிய எலமெண்ட் ஃப்ளூரின். ஸோ அதுக்கு சிமிலராக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு.
ஸோ இந்த மாதிரி இவர் கண்டுபிடிக்கக்குள்ள அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது, என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டூ எலமெண்ட் பீயிங் ஃபிட்டட் இன் டு த சேம் ஸ்லாட். எக்ஸாம்பிள் கோபால்ட் நிக்கல். என்ன சொல்கிறது, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற எலமெண்ட் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளாக்ல வர மாதிரி வந்தது. அது ஒரு ட்ராபேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் நிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் அடுத்த ட்ராபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, some elements totally dissimilar in their properties were fitted into the same group. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோபால்ட் நிக்கலாவது பரவாயில்ல, மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு சில எலமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே ரொம்ப 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 ஆப்போசிட்டாக இருக்க எலமெண்ட்லாம் கூட ஒரே குரூப்பில் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஹேலஜன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட்டு, நிக்கல், பலேடியம், பிளாட்டினம், இரிடியம் எல்லாம் ஹேலஜன்ஸ் கூட போய் இருந்தது. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. Then law of octaves was not valid for element that had atomic mass higher than that of the calcium. அதாவது கால்சியத்துக்கு அப்புறமா வர எலமெண்ட்டுக்கு, அதாவது கால்சியம் வரைக்கும் வந்தது ஓகே, ஆனால் கால்சியத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய எலமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டேவ்ஸ் ரூலுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னே நம்ம சொல்லலாம். செட் ஆகலை அப்படின்னா, இப்போ கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 20, மாஸ் வந்து 40. ஸோ ஒரு 20 எலமெண்ட் வந்து மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டேவ்ஸ் முறைப்படி நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது, அடிக்க முடிஞ்சுது. நியூலாண்ட் டேபிள் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு 56 எலமெண்ட்ஸ் அண்ட் டிட் நாட் லீவ் எனி ரூம் ஃபார் நியூ எலமெண்ட்ஸ். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அரேஞ்ச் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இல்லாத எலமெண்ட் எல்லாம் கூட ஒரே குரூப்பில் அந்த மாதிரிலாம் அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படி அவர் 56 எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணக்குள்ள நியூவாக கண்டுபிடிக்கக்கூடிய எலமெண்ட் எதுக்குமே அவர் எதுவுமே ஸ்பேஸ் எதுவும் விட்டு வைக்கல. ஸோ அதுதான் உங்களுக்கு டிட் நாட் லீவ் எனி ரூம் ஃபார் நியூ எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் இனர்ட் கேஸஸ் அட் எ லேட்டர் ஸ்டேஜ் மேட் த 9th எலமெண்ட் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனர்ட் கேஸஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அப்போ இனர்ட் கேஸஸ் ஆனால் இந்த நியான், ஆர்கான் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 9th ஒரு சீரியஸ், அதாவது 8 வரைக்கும் தான் அவர் சொன்னார். 9th ஒரு சீரியஸ் வர்றதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ப்ரெடிக்ட் பண்ணலை. ஸோ அப்போ நியான் பிட்வீன் ஃப்ளூரின் அண்ட் சோடியம், ஃப்ளூரினுக்கு அடுத்தது சோடியம் வந்தது. ஆனால் இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியான் அப்படின்ட்டு ஒரு இனர்ட் கேஸஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள். இவர் 1869 ஒரு ரஷ்யன் கெமிஸ்ட். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பீரியாடிக் அப்படின்ற டேர்மே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேர்ம். என்ன சொன்னார் அப்படின்னா, observe that the elements of similar properties repeat at a regular interval. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது எலமெண்ட் அட்டாமிக் வைஸ் மாஸ் வைஸாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் திருப்பி வரக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் வந்து பீரியாடிசிட்டி அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதுதான் முதல்ல இந்த பீரியாடிக் அப்படின்ற டேர்மே இவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். லா ஆஃப் பீரியாடிசிட்டி ஹைலைட் பண்ண லெட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. The physical and chemical properties of the element or the periodic function of their atomic masses. அதாவது ஒரு எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரே மாதிரி வரும். அட்டாமிக் மாஸ் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரக்குள்ள சிமிலராக வரும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஹி அரேஞ்ச்டு 56 எலமெண்ட்ஸ் நவுன் அட் த டைம். அது மட்டும் இல்லாமல் அப்போ கண்டுபிடிச்ச ஒரு 56 எலமெண்ட்டை அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் by using his law of periodicity. This was best known as the short form of the periodic table. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் ஃபார்மாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு லா கொடுத்ததுனால அதை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள். ஸோ இவரோட பீரியாடிக் டேபிளில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நேராக டேபிளில் பார்க்கலாமா. டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்.
ஸோ பிஃபோர் தட் இந்த நியூலாண்டோட டேபிள் ஆஃப் ஆக்டேவ்ஸில் பாருங்கள், அவர் கண்டுபிடிச்ச 56 எலமெண்ட் வந்து 8 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல. அதாவது 8 காலமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ குறிப்பிட்ட இன்டர்வெலுக்கு அப்புறமா வர அந்த ஹைட்ரஜன் லித்தியம் எல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனால் அட்டாமிக் மாஸ் வந்து இதில் நம்ம இந்த கோபால்ட் நிக்கலுக்கு ஒரே மாதிரி மாஸ் சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அது ஒரு லிமிட்டேஷன் ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோபால்ட்டு நிக்கல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன்ஸ் ப்ளஸ் மெட்டல் எல்லாம் ஒரே காலமில் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது கீழே பாருங்கள், உனக்கு இன்னொரு மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெண்டலீஃப் அரேஞ்ச் பண்ண பீரியாடிக் டேபிள். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இட் ஹேஸ் 8 வெர்டிக்கல் காலம்ஸ் கால்டு குரூப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வெர்டிக்கல் காலம் அப்படின்னா என்னது, இப்படி மேலேருந்து இப்படி கீழே வரும் இல்லைம்மா, இதை தான் நம்ம காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 8 வெர்டிக்கல் காலம் இருக்குன்னு இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 காலம் இருக்குது. இந்த காலமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 7 ஹாரிசான்டல் ரோஸ் இருக்குது, அதை நம்ம பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 7 அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7. இந்த 7 ஹாரிசான்டல் ரோஸை அதாவது இப்படி போகிறது பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இப்படி மேலேருந்து கீழே வர்றது குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Then next one, each group has 2 subgroup. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்குரூப் இருக்குது. அதாவது A1 B1 2 குரூப் கொடுத்துருக்காங்க. All the elements appearing in a group were found to have similar properties. அதாவது இப்போ ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கால்சியம், இங்கே ஜிங்க் இருக்குது. ஏ அப்படின்றது கால்சியமாக இருக்கும், பின்றது ஜிங்காக இருக்கும். இது ஒரே காலமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். For the first time, elements were comprehensively classified in such a way that elements of similar group were placed in the same group. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலமெண்ட்டை ஒரு குரூப்பில் அரேஞ்ச் பண்ணார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணது அந்த டைமில் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. The next one வந்து it was noticed that a certain element could not be placed in their proper groups in this manner. ஆனால் ஒரு சில ட்ராபேக்கும் இதில் இருக்குது. ஒரு சில எலமெண்ட் வந்து ப்ராப்பராக அதனோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கக்குள்ளே மாறி போச்சு, அது வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலை. த ரீசன் ஃபார் திஸ் வாஸ் ஸ்ட்ராங்லி டிட்டர்மைண்ட் அட்டாமிக் மாசஸ். ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் வந்து அவர் அந்த டைமில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம் வாஸ் நவுன் டு பி 14. Mendeleev reassessed it as 9, assigned beryllium as a proper place. ஸோ பெரிலியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிலியத்தோட மாஸ் வந்து 14 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ மெண்டலீவ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியத்தோட மாஸ் 14 அப்படின்னு சொல்லி அதை வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தார் அவர் கண்டுபிடிச்ச பீரியாடிக் டேபிளில். ஆனால் அதுக்கப்புறம் அதனோட மாஸ் வந்து 9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கரெக்டான பிளேஸில் வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வேர் லெஃப்ட் வேக்கன்ட் ஃபார் எலமெண்ட் விச் வேர் நாட் நவுன் அட் த டைம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணக்குள்ளே ஒரு வேக்கன்ட் காலம்ஸ்லாம் கொடுத்துருந்தார், காலியாக வந்து பிளேஸ் விட்டுருந்தார். அங்கே வந்து எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது, இன்னும் இங்கே எலமெண்ட் வரணும், அது இன்னும் கண்டுபிடிக்கல, நாம் ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சயின்டிஸ்ட்டுக்கு அது ஒரு உத்வேகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா Mendeleev gave names for ega aluminum and ega silicon to those elements which were to be placed below aluminum and silicon.
ஸோ அலுமினியம் இங்கே சிலிக்கான் இருக்குது. ஸோ அலுமினியம் சிலிக்கான் இதுக்கு கீழே இருக்க பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேலியத்துக்கும் ஜெர்மானியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பயே பிளேஸ் விட்டுருந்தார் வேக்கண்ட்டாக. இங்கே வந்து அலுமினியத்தோட ப்ராப்பர்ட்டி போலவே சிலிக்கானோட ப்ராப்பர்ட்டி போலவே இருக்க 2 எலமெண்ட்ஸ் வரும். அந்த எலமெண்ட்டுக்கு அவர் வந்து ஒரு நேம் சொல்லியிருந்தார், அதாவது ஈகா அலுமினியம் அப்படின்னு ஜெர்மானியத்தையும் கேலியத்தையும். சிலிக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வர எலமெண்ட் ஈகா சிலிக்கான் அப்படின்னு சொல்லி அவர் நேம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஜெர்மானியம் அண்டு கேலியம் அண்டு ஜெர்மானியத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த மெத்தட் வந்து கரெக்ட் அப்படின்றது அப்புறமா ப்ரூவ் ஆச்சு. ஸோ இதில் என்னென்ன லிமிட்டேஷன் இருக்குது, இதில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Elements with large difference in properties were included in the same group. அதாவது நிறைய ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஒரே குரூப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஹார்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் மெட்டல். அந்த ஹார்ட் மெட்டல் கூட, அதாவது ஹார்ட் மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய காப்பர், சில்வர், இது எல்லாத்தையும் வந்து அவர் சோடியம், பொட்டாசியம் எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தார். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக். ஸோ பாருங்கள், இப்போ இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது, இங்கே காப்பர் இருக்குது, அதே மாதிரி சில்வர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பரும் சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மெட்டல்ஸ். இது சாஃப்ட் மெட்டலாக இருக்கக்கூடிய இந்த சோடியம், பொட்டாசியம் இருக்க அதே குரூப்பில் இவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் ஃபார் எலமெண்ட் ஹைட்ரஜனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு ப்ராப்பராக ஒரு பொசிஷன் கொடுக்கல. இப்பயுமே அதுக்கு ப்ராப்பரான பொசிஷன் இல்லை நம்மளோட பீரியாடிக் டேபிளில். Non-metallic hydrogen was placed along with metals like lithium, sodium and potassium. ஸோ அது மட்டும் இல்லாமல் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்றது அல்கலி மெட்டல்ஸு. அந்த அல்கலி மெட்டல்ஸ் கூட போய் இந்த ஹைட்ரஜன் இது வந்து நான் மெட்டல். ஸோ அதை கொண்டு போய் மெட்டல்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தார். The increasing order of atomic mass was not strictly followed throughout. அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் மாஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில், இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் தான் அப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார், ஆனால் அதை அவரே கரெக்டாக ஃபாலோ பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கோபால்ட்டு தென் நிக்கல். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கோபால்ட்டு நிக்கல் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் பாருங்கள். கோபால்ட்டுக்கு வந்து 58.93, நிக்கலுக்கு வந்து 58.71. அதாவது நிக்கலுக்கு தான் கம்மியாக இருக்குது, ஆனால் அது முன்னாடி வரணும். கோபால்ட் வந்து பின்னாடி வரணும். ஆனால் அந்த இன்க்ரீஸிங் ஆர்டரே அங்கே இல்லாமல் போச்சு. தென் டெலூரியம் அண்டு அயோடின். டெலூரியம் அயோடினுக்கும் வந்து இதே இதுதான், அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டரில் முதல்ல அயோடின் வரணும், அடுத்தது டெலூரியம் வரணும். ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணல. ஸோ இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மானியம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மானியம், அதாவது மெண்டலீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகா சிலிக்கான், ஈகா அலுமினியம் அப்படின்னு 2 எலமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தார் இல்லைம்மா. அதில் அந்த ஜெர்மானியம் ஈகா சிலிக்கானுக்கு வந்து அவர் வந்து இன்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து அஷ்யூம் பண்ணி வச்சுருந்தாரு, ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு. அது வந்து அதுக்கப்புறமா பின்னாடி ஜெர்மானியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எப்படி ஒத்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெண்டலீஃப் வந்து அந்த ஈகா சிலிக்கானோட மாஸ் வந்து 72 இருக்கும், அதாவது அரௌண்டு 72 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருந்தார். இந்த மாதிரி மாஸ் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வரும்னு. அதே மாதிரி ஜெர்மானியத்தோட மாஸும் 72.59. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 5.5 இருக்கும்னு சொன்னார். கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 5.47. கலர் அது டார்க் கிரேவாக இருக்கும் அப்படின்னாரு. கலர் ஆஸ் சேமாகவே இருந்தது. இது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைட் வந்து பார்த்திங்கன்னா ESO2 ஃபார்முலாவில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஜெர்மானியம் GeO2ன்ற ஃபார்முலாவில் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. தென் அது ஃபார்ம் பண்ணுற குளோரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா Cl4 4 குளோரின் கூட வந்து பைண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஜெர்மானியம் 4 குளோரைடு, ஜெர்மானியம் டெட்ரா குளோரைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீவ் கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒத்து போச்சு. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பீரியாடிக் டேபிளை வச்சு மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளை வச்சு உனக்கு அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட்டாக படிச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி டேபிளில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிக்கிறத விட டேபிளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் பாயிண்ட்ஸ் மறக்காமல் இருக்கும்.